நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ், அதாவது டிஎன்ஆர்டில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் 45,000 வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 5/5/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது என்ன வெப்சைட் பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து தனித்தனியே இருக்குது. அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்து நம்ம தமிழ்ல வந்து சொல்லப்போனா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன் அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுப்பாங்க. சோ யாருமே இன்னும் இதுல லாகின் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா லாகின் வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். அதுக்கடுத்தது வந்து இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். அதுக்கடுத்து இந்த அனெக்சர் வந்து ஓபன் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேணா ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன பார்க்கலாம். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன போஸ்டிங்னா ஆம்பூஸ் பெர்சனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. செங்கல்பட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்களும், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்களும், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், திருச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்களும், திருப்பத்தூருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், திருப்பூருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், திருவள்ளூருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 23 மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் ஆம்பூஸ் பெர்சனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் இதுல வந்து கொடுத்துருங்க. ஐடி ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. சோ அதே உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சோ பர்த் சர்டிபிகேட் மேலே நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுறீங்க. கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி, போன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. சோ இந்த கரண்ட் அட்ரஸும் சரி, இந்த பெர்மனன்ட் அட்ரஸும் சரி, இரண்டுக்கும் தேவையான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர் யூ மெடிக்கலி பிசிக்கலி ஃபிட்னஸா இல்லையா, சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லையா, சோ அதை வந்து கொடுத்திருக்காங்க. ஆம்னாம் எஸ் நோன்னு கொடுத்திருக்கேன். வெதர் எதாவது கன்வீனியன்ஸ்லி சார்ஜ் இல்லைன்னா வந்து கிரிமினல் கேஸ் உங்க பேர்ல ஏதாவது இருக்குதுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேங்கேரா அப்படின்ற கெப்பாசிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ளிமெண்டிங் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்துடலாம். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் வந்து ஹையஸ்ட் உங்களுடைய குவாலிபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டடும் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து N1 சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கியிருக்கணும். சோ நீங்க வந்து ஒரு கிரீன் சிக்னேச்சர்ட்ட போயிட்டு சோ அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும். சோ டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. சோ அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருங்க. உங்களோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் என்ன போஸ்டா இருந்தீங்க சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க இங்க வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி சொசைட்டி ப்ரொஃபஷனல்ல வந்து ஏதாவது நீங்க வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா, சோ அதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவரா இல்லையா,
இல்ல நீங்க அவங்க வழியில வந்து பிளட் ரிலேஷன் இருக்கிறவங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஏதாவது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஆக போற கேட்டகரியில இருக்கீங்களா இல்லையோ, அது வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்க பாத்துக்கலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, சிக்னேச்சர், எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, உங்களோட நேம் கரெக்டா வந்து இதுல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ மகாத்மா காந்தி நேஷனல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கிராஜுவேட் ஸ்கீமுக்கு தான் வந்து ஆம்பூஸ் பர்சன்ற போஸ்டிங்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 23 டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க பெர் மந்த். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஏ, டிஏ, அதே மாதிரி கிளாஸ் 1 ஆபீசர்ஸ், ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லோன்ஸும் வந்து இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் 2250 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபைனலா கடைசி தேதி வந்து 5/5/2025 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.tnrd.gov.in. சோ இந்த வெப்சைட் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து எடுத்திருக்கோம். சோ இந்த வெப்சைட்டா இருக்கட்டும், அதே மாதிரி வேகன்சி லிஸ்ட் டாக்குமெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி நோட்டிபிகேஷன் இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டா கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க 04424321405. சோ இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்டுக்கலாம். சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், சைதாப்பேட், பங்கல் பில்டிங், சென்னை 6,15,000. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5/5/2025க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக 23 டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இதுல எலிஜிபிலிட்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.